அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சூரியனுடைய உதிப்புக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது போன்று தெரிகிறது. அதாவது கருவறையில் 10 மாதம் இருந்துவிட்டு மனிதன் வெளியே வருகிறான். அவன் 10 மாதம் கருவறையிலே இருட்டுக்குள்ளே இருக்கிறான். இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத நேரத்தில் எப்படி உலகம் இருட்டாகி விடுகிறதோ அதே போன்று சூரியன் உதிக்கின்ற போது அது வெளிச்சத்துக்கு வருகிறது. முழு உலகம் வெளிச்சமாகி விடுகிறது. மனிதனும் கருவறையிலிருந்து வெளியே வருகும் பொழுது அவன் உலகம் இந்த வெளிச்சத்துக்கு வருகிறான். எனவே சூரியன் அந்த இருட்டை கிழித்துக்கொண்டு எப்படி வெளிச்சத்துக்கு வந்ததோ அதே போன்றுதான் உன்னையும் கருவறையிலிருந்து நாங்கள் வெளியேற்றினோம் என்று சொல்வது போன்று இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் சுபுஹுடைய தொழுகையை 2 ரக்காத்தாக நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதே போன்று சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வருகின்ற பொழுது அதனுடைய தாக்கம், அதனுடைய வெயிலுடைய வெப்பம் கொஞ்சம் அதிகமாகிக்கொண்டே வருகிறது. வெளிச்சமும் அதிகமாகிக்கொண்டே வருகிறது. இது எது போன்று என்று சொன்னால், மனிதன் பிறந்ததுக்கு பின்னால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க ஆரம்பித்து பிறகு கல்வி கற்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவது. இது சூரியன் எவ்வாறு கிழக்கிலே உதித்து அப்படியே மேலே எழும்பி வருகின்ற போது அதனுடைய வெளிச்சம், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவது போன்று இருக்கிறது. எனவே லொஹருடைய நேரம் வந்தவுடன் 4 ரக்காத்தாக தொழுது கொள்ள வேண்டும். பிறகு அந்த சூரியன் அந்த மனிதன் எப்படி ஆகிறான்னு சொன்னால், அவனுடைய வாலிப வயதையெல்லாம் கடந்து நடுத்தர வயதையும் கடந்து பின்னால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பிலே பலவீனம் ஏற்படுகிறது. அவனுடைய உடம்பில் உள்ள சக்திகள், ஆற்றல்கள்லாம் குறைந்து போகிறது. இது எதை போதுன்னு சொன்னால், எதை மாதிரின்னு சொன்னால், சூரியன் நடுவுச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கே சாஞ்சி வருகின்ற பொழுது அதனுடைய தாக்கமும் குறைந்து, வெயிலுடைய தாக்கம் குறைந்து அதனுடைய வெளிச்சமும் குறைந்து கொண்டே வருகிறது. இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் அசர் தொழுகை 4 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். கடைசியாக அந்த மனிதன் வயோதிப வயதை அடைந்து முடியாதவனாகி வீட்டோடு இருக்கிறான். இது எதை மாதிரி இருந்துச்சுன்னா, சூரியன் மறைகின்ற நேரத்தில் மேற்கு திசையிலே கடைசியாக இறங்கி அதனுடைய வெளிச்சமெல்லாம் குறைந்து போய் அதனுடைய வெப்பத்துடைய தாக்கமெல்லாம் குறைந்து போய் விடுகிறது. மனிதனுக்கு இவ்வாறு தான் அவனுடைய வாழ்க்கை கடைசி காலம். எனவே அந்த நேரத்தில் மறுபு தொழுகை 3 ரக்காத்தாக தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். கடைசியாக அந்த மனிதன் இறந்து போகிறான். அவனை கபூர் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணறையிலே இருட்டறையிலே வைக்கப்படுகிறது. இது எது மாதிரி என்று சொன்னால், சூரியன் மறைந்து முழுமையாக மறைந்ததுக்கு பின்னால், மகரிபுக்கு பின்னால் இஷாவுடைய நேரத்தில் எல்லாம் கடும் இருட்டாக இருக்கும் உலகம். அதே மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கையும், இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் என்னமாகிவிடுகிறது, கபருக்கு போனவுடனே இருட்டாகி விடுகிறது. அவனுடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. எனவே அந்த நேரத்தில் இஷா தொழுகையை நாம் தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். இது மனிதனுடைய வாழ்க்கை சூரியனுடைய உதிப்புக்கும் மறைவுக்கும் இடையிலே ஒப்பாகுவது போன்று இருக்கிறது. எனவே நம்மால் உலகத்தில் எவ்வளவு காலம் வாழுகிறோமோ அந்த காலம் முழுக்க அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள நல்ல மக்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு நம்முடைய சந்ததியினருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.